எங்கள் பேட்ச்லேருந்து ஒரு aside from one woman, almost all of us are academics. அதனால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போயிருக்கலாம். ஸோ இந்த சாய்ஸஸ் தான் இருந்தது எனக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் டீச்சிங், எஸ்பெஷலி அந்த ஷார்க் டேங்க்னு ஒரு அந்த சீரியஸ்க்கு அப்புறத்துலேருந்து எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் entrepreneurship, வாட் இஸ் ஸ்டார்ட் அப். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டார்டட் ஆஃப் சம்வேர். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க வரும்போது அவங்க எந்த அளவுக்கு வாட் ஆர் தி ஆஸ்பிரேஷன்ஸ் டு தே ஹேவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் சார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் தே ஆர் லுக்கிங்? மேம் உங்கள்கிட்ட எனக்கு 1/2 மணி நேரம் பேசணுன்னாக்க நான் பாக்கி எல்லாத்தையும் என்னோட கேலண்டர்லேருந்து எடுத்துட்டும் எப்படியோ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். When you look at a primary database case, in fact it is far more difficult to write a primary database. Yeah. Why does a company have a board? இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி அன்லிஸ்டடாக இருந்ததுனாக்க then you don't really need a board, right? The minute we are saying even 10% or 20% ஷேர் வந்து பப்ளிக் இருக்கு, then you need independent directors and a board to ensure that whatever are the interests of the shareholders, அதை வந்து நம்ம we have to take care of it. So how do you see that the great leaders or who has built institutions actually would have done whatever they would have done in COVID? வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் த நாலேஜ் சீரீஸ். நிறைய அகாடமிஷியன்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பாம்பேல ஒருத்தவங்களை ஆல் த வேல ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஷீ இஸ் பீன் அ ப்ரொஃபஸர் ஃபார் மோர் தென் 2 decades நினைக்கிறேன். ஸோ 3 decade ஆயிடுச்சு. ஸோ 34 இயர்ஸாக ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. அண்ட் ஆல்சோ யூஆர் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன் SBI ஃபவுண்டேஷன். யூஆர் அ பார்ட் ஆஃப் த போர்ட் அண்ட் 2 other companies as well. ஸோ உங்ககிட்டேருந்து இன்னைக்கு நாங்கள் நிறைய கற்றுக்க போகிறோம். ஸோ there will be some boring questions also. So I'll try to make it interesting. Sure. First of all, ரொம்ப நன்றி. பாம்பேலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்க்கும்போது 96 நீங்கள் வந்து டெல்லியில் எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் 2010 தான் ப்ரொஃபஸர் ஆயிருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 years என்ன நடந்தது? 96 to 2010 what were you doing? My LinkedIn profile probably is incorrect. Oh. Yeah. Because நான் வந்து academia join பண்ணது 22.5 yearsல ஜாயின் பண்ணேன். ஓகே. விச் மீன்ஸ் தட் என்னோடது வந்து MA ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நான் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியாச்சு. ஓ. ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஃப் மை கரியர் ஆஸ் அ ப்ரொஃபஸர் இட்ஸ் ஆஸ் அ லெக்சரர். அந்த காலத்தில் லெக்சரர்னு சொல்லுவாங்க. ஸோ லெக்சரராக ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜில் 3rd year காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை படிப்பு சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். SRCCன்னு ஒரு காலேஜ் இருக்குது டெல்லியில். அந்த காலேஜ், கமலா நேரு காலேஜ், அப்படின்னு நிறைய காலேஜஸில் நான் டீச் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 காலேஜில் டீச் பண்ணினதுக்கப்புறம் ஐ ஸ்டாப் கவுண்டிங். அதனால என் லிங்க்டின் ப்ரொஃபைல் டஸ் நாட் டூ ஜஸ்டிஸ் டு வாட் ஐ ஹவ் டன். ஓகே. ஸோ அது ப்ரொஃபஸர் ஆனது வந்து ஒரு டெசிக்னேஷன் ப்ரொஃபஸர் ஆனது வந்து அகடமிக்ஸில் வந்து டெசிக்னேஷன் ப்ரொஃபஸரோட டெசிக்னேஷன் அது வந்து கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஐ ஹவ் பின் டீச்சிங் ஆல் அலாங். ஓகே. அப்போ நீங்கள் டிகிரி முடிக்கும் போது லெக்சரர் தான் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த கோர்ஸ் எடுத்தீங்களா? ஆமாம். ஸோ அதுக்கும் ஒரு கதை இருக்குது. நான் வந்து டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கேன். டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நான் படித்த காலத்தில் 1991, 92 நான் முடித்தேன் என்னோடது படிப்பை. அந்த காலத்தில் வந்து அப்போ தான் லிபரலைசேஷன் ஆயிருந்தது. ஜாப்ஸ்லாம் நம்ம இப்போ எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி ஜாப்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஒரு MA படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னாக்க நீங்கள் வந்து 99.99% people would have gone abroad. அண்ட் நான் வந்து டெல்லி ஸ்கூலில் ஒரு டாப்பராக இருந்தேன். அதனால் எனக்கு வந்து வெளியூர் போய் படிக்கணுன்னாக்கா இட் வாஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் மீ. ஆனால் அப்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அப்போ இறந்து போயிருந்தாங்க. அதனால் எங்கள் அம்மா தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. அதனால் நான் வந்து இங்கேயே இருக்கணும்னு இருந்தேன். ஆனால் வந்து ஒரு கரியராக வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஐதர் நீங்கள் ஒரு அனலிஸ்டாக போயிருக்கலாம், இல்லாட்டுக்க PhD வெளியூரில் போயிட்டு பண்ணிவிட்டு ஒரு ரிசர்ச்சராக போயிருக்கலாம், இல்லாட்டுக்க மோஸ்ட் லைக்லி எல்லோரும் எங்கள் பேட்ச்லேருந்து ஒரு aside from one woman, almost all of us are academics. அதனால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போயிருந்துருக்கலாம். ஸோ இந்த சாய்ஸஸ் தான் இருந்தது எனக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் டீச்சிங். ஸோ அதனால இட் வாஸ் அ நேச்சுரல் சாய்ஸ் ஃபார் மீ. நான் ரொம்ப இதெல்லாம் பற்றி விரும்பிலாம் பார்க்கவே இல்லை. நான் வந்து நினச்சி பார்க்கல என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக தான் இருக்கணுமா இல்லைடக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக தான் இருக்கணுமா. அதெல்லாம் நான் இந்த காலத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறா, நான் உங்கள் மாதிரி எப்படி ஆகலாம், ஹவு கேன் ஐ ஃபாலோ யூ இன் யோர் பாத். நான் அப்படிலாம் மை
choices have never been of a sort where I have said I have to do this and I have to do that. It was And very after 5 accidental. years, I will be here and I will be there. அப்படிலாம் நான் என்னைக்கும் நினச்சி பார்த்ததில்லை. ஓகே. இப்போக்கும் முன்னைக்கும் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் இப்போ 10 இயர்ஸ் முன்னாடி நான் படித்து முடிக்கும் போதே வந்து எனக்கு எந்த இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் எடுக்கணும்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ வரவங்க ஏஐயில் சைபர் செக்யூரிட்டிலன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஜென்ரல் டாபிக்ஸ் இல்லையா? இன்ஸ்பைட் ஆஃப் நீங்கள் எத்தனை புது டெக்னாலஜி வந்துட்டே இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஜென்ரல் டாபிக்ஸ். அப்போது இதுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது இப்போது? எதுக்கு? எக்கனாமிக்ஸ்க்கு. எக்கனாமிக்ஸ்க்கு வந்து என்றைக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இன் டெல்லி யூனிவர்சிட்டியில் நான் எங்கேருந்து படிச்சிருக்கேனோ ஆல்மோஸ்ட் 99% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் அ சயின்ஸ் பேக்ரவுண்ட். நானும் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தான். ஏன் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்கனாமிக்ஸில் வரானாக்க, எக்கனாமிக்ஸில் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ ஹையர் எஜுகேஷன் அதில் வந்து மேத்ஸ் ரொம்ப தேவை. அதனால் மேத்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டும் சேர்ந்ததுனாக்க ஆல்மோஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெதர் இட் இஸ் அ பேங்கிங் ஜாபோ இல்லாட்டக்க ஒரு அனலிஸ்ட் ஜாபோ ஈவன் சிஇஓஸ் சிஎஃப்ஓஸ் அண்ட் ஸோ ஆன், அவெல்லாம் வந்து நிறைய பேர் அண்டர் கிராட்ல வந்து எக்கனாமிக்ஸ் வச்சுட்டு வராங்க. எம்பிஏல வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து எக்கனாமிக்ஸில் நிறையா கரியர் சாய்ஸஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா இப்போ? நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஒன் ஆஃப் த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ யூ டேக் கேர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இது ரெண்டுமே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ஃப்ரம் தி ஸ்க்ராச் அண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் இஸ் லெகசி. ஸோ ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இல்லையா? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூ டீல் வித் டுடே? அது எப்படி மாறி இருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ்? So first of all, ரெண்டும் வந்து they are not really contradictory or they are not poles apart. ஏன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு இந்த வேர்டே நான் சொல்கிறேன் ரொம்ப ரீசெண்ட் இன் ஆரிஜின். எஸ், நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம் இப்போ தான் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்திருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த ஷார்க் டேங்க்னு ஒரு அந்த சீரீஸ்க்கு அப்புறத்துலேருந்து எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப், வாட் இஸ் ஸ்டார்ட் அப். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி ஃபேமிலி பிஸ்னஸ் ஹஸ் ஸ்டார்டட் ஆஃப் சம்வேர். ஸோ இன் இண்டியா இஃப் யூ லுக் அட் தி என்டையர் கான்செப்ட் ஆஃப் அ ஃபேமிலி பிஸ்னஸ், முக்காவாசி ஃபேமிலி பிஸ்னஸஸ்லாம் 1991க்கு அப்புறம் தான் தே ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் இண்டியா பிகேம் லிபரலைஸ்ட். அதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்திருக்கு. ஆனால் ஆஃப்டர் 1991 இப்போ நாங்கள் படிப்பு சொல்லி கொடுக்குற முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் or the parents, they have started off after 1991 as a first generation business. Correct. So I would not say that entrepreneurship and family businesses are apart. In fact, I would say that most entrepreneurship is happening within family businesses. ஆனா அது பத்தி ஒருத்தரும் பேசுறதே இல்லை. ஸோ எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வந்து இந்த ரெண்டும் ஒரு தனித்தனியாக சென்டராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2021 எங்கள் புது டீன் வந்து சொன்னாங்க இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுறது இஸ் அ பெட்டர் கான்செப்ட்னா, அதனால அது ரெண்டும் மர்ஜ் ஆச்சு. ஸோ ரைட் நவ் ஐ டீல் வித் போத் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் வித் ஃபேமிலி பிஸ்னஸ் பீப்புள். But do you genetically see that they understands the concept better? Or something family business lendu varavanga, do they understand it better? So what I find is that again this is a very interesting question. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ் பசங்க வரப்போகிறது சொல்கிறாங்க எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் எனக்கு வந்து ரத்தத்திலேயே ஓடுறதுன்னு. அது ரத்தத்திலேயே ஓடுறதுன்னு. ஆனால் அந்த ரத்தத்தில் ஓடுறது வந்து அது என்னமோ டைல்யூட் ஆயாச்சு. 3ஆவதோ 4ஆவதோ ஒரு ஜென்ரேஷன் வரத்துக்குள்ள அந்த ரத்தமே டைல்யூட் ஆயாச்சு. ஸோ அதனால இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க வித்தின் அ ஃபேமிலி பிஸ்னஸ் கோர்ஸ் நான் இந்த நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து ஒரு புதுசாக ஒரு கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் அப் ஃபார் சயின்ஸ்னு. ஸ்டார்ட் அப் ஃபார் சயின்ஸ்னாக்க நீ வந்து ஒரு 4ஆவது தலைமுறையிலேருந்து வந்திருக்க நீ, கேன் யூ திங்க் லைக் அ ஃபவுண்டர், கேன் யூ ஸ்டார்ட் லைக் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்களுக்கு நாங்கள் ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுக்குறோம், நீங்கள் அதில் இன்னொரு 2000 போடுங்க. அதுக்கப்புறம் அந்த 2000 யூ ஹவ் டு கிவ் இட் பேக் டு அஸ். சீட் மணி நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுத்து ஆனோம். ஆனால் நீங்கள் அதை வந்து எவ்வளோ க்ரோ பண்ண முடியும், அதை எப்படி ஒரு ஸ்கேல் பண்ண முடியும். That's the kind of course we are starting. Awesome. So the idea is also to help them develop an entrepreneurial mindset.
Awesome. But generally என்ன சொல்லுவாங்கன்னா entrepreneurship cannot be taught அப்படின்னு சொல்லுவாங்க. And people also say intrapreneur நீங்க இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஒன்று ஆரம்பிச்சு போறதுங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எவ்வளோதான் முடிவு பண்ணாலும் it has to come from within. So entrepreneurship is very very என்ன சொல்கிறது, அது ஒரு குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பர்சன் சம்மந்தப்பட்ட விஷயம், ரைட்? அது ஒரு கான்செப்ட்ஸாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ எம்பிஏ ஃபார் எக்கானமி அப்படின்னா யூ ஹேவ் செட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தட் யூ கேன் டீச். ஹவு டு யூ டீச் திஸ்? ஸோ வென் வி ஆர் டூயிங் entrepreneurship ஆல்சோ, இப்போ நாங்கள் நிறைய entrepreneurship ப்ரோக்ராம்ஸே நடத்துகிறோம். அந்த ப்ரோக்ராம்ஸில் என்னன்னாக்க, சி ஒன்று வந்து நீங்கள் சொல்கிறது அது வந்து ஒரு உள்ளுக்குள்ளேருந்தே வரும், நம்மளே entrepreneur ஆகிடலாம். ஆனால் வந்து ஒரு ஆண்டர்ப்ரினருக்கு ஒரு செட் ஆஃப் நாலேஜ் வேணும், கரெக்ட், ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும், அப்புறம் ஒரு ஆட்டிடியூட் வேணும், ரைட்? சும்மா எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தானாக்கா நான் ஒரு ஹசில் பண்ணுவேன், ஒரு 100 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும், அந்த மாதிரியும் பேர் இருக்கா. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரினர் எத்தனை லாங் டேர்மில் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பண்ண முடியும்? செகண்ட்லி, வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தட் யூ ரிக்வயர் ஃபார் ஆண்டர்ப்ரினர்ஷிப்? I'm not saying everything has to be taught in the classroom. Okay. A lot of it is very very experiential. Okay. So கோர்ஸில் வந்து 2 ஸ்ட்ரீம்ஸ் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒன் ஸ்ட்ரீம் இஸ் இன்னைக்கு உன்ட்ட ஒன்றுமே கிடையாது, யூ ஜஸ்ட் ஹேவ் an ஐடியா. நாளைக்கு நீ எப்படி ஒரு டீம் பில்ட் பண்ணுவேன், நீ எப்படி வந்து ஒரு போயிட்டு ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ண போகிற, அந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஒரு ஸ்கில்ஸ்லாம் கொடுக்குறோம். அதுக்கு தவிர்த்த இன்னைக்கு வந்து இதுதான் உன்னோட ஐடியான்னு வச்சுட்டேனாக்க இதுக்கு மார்க்கெட் என்ன இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் கைண்ட் ஆஃப் ஒரு எலிமெண்ட்டும் எங்கள் கோர்ஸில் இருக்குது. ஓகே. என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன், பர்டிகுலர்லி இது வந்து ஒரு ஒரு கரியர் பிரேக்கில் இருந்து ஆரம்பிக்கிற விமென் வந்து ஜென்ரலி என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு D2C பிராண்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க. தே either ஸ்டார்ட் வித் சம்திங் ஃப்ரம் த கிச்சன் ஆர் சம்திங் இன் க்ளோதிங், அது ஆர் சம்திங் ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மாதிரி. தே டோன்ட் திங்க் பியாண்ட் திஸ். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க வரும்போது அவங்க எந்த அளவுக்கு, வாட் ஆர் தி ஆஸ்பிரேஷன்ஸ் டு தே ஹேவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் சார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் தே ஆர் லுக்கிங் அட்? ஸோ சி, we have students coming in with all kinds of ideas. இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து டெக்னாலஜி இஸ் சம்திங் விச் இஸ் வெரி 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 ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னி தேதிக்கு நீங்கள் நம்ப மாட்டேன், நான் ஒரு கிளாஸில் வந்து ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேனாக்க, I can tell you 99 out of 100 will be an app-based business. Yeah. Right? Now, whether that app is going to sell clothes or whether that app is going to sell technology or what, that does not matter. But they understand technology very, very well. So, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னாக்கா, லைக் யூ ரைட்லி செட், ஒரு உமன் ஆண்டர்ப்ரினர் என்னன்னாக்கா, நான் ஊர்கா போடுவேன், நான் வந்து அப்ளாத்தை பண்ணி வைப்பேன், அப்படி தான் நினச்சி பார்க்க முடியும். பட் இந்த காலத்தில் குழந்தைகள், தே ஆர் லுக்கிங் அட் டெக்னாலஜி and how technology can be integrated. If they are coming from a family business, then resource is not a constraint. Correct. Then they are able to, think of whatever they want to do and they are willing to spend the kind of money they can. Correct. And do you see a lot of difference இங்கே சவுத்தில் இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கும் நார்த்தில் இருக்கிற ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? நான் ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, பிஸ்னஸ்ன்னு எடுக்கும்போது மும்பை தான் ஃபஸ்ட்டு ஹப்பாக இருந்தது. தென் நிறைய பிஸ்னஸஸ் டெல்லியிலேருந்து வந்தது. இப்போ தான் மற்ற ஸ்டேட்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு முன்னாடி இது பார்த்ததுனால how do you see the difference in 90s way of starting business and now? See, the way I'm looking at it is 90s, I mean, I would not be able to tell you exactly what would be the difference. But ஒரு mindset difference இருக்கு. இந்த காலத்தில் குழந்தைகள் வந்து when they are starting a business, they are not looking at it as a family business which will go through generations. இதுக்கு என்ன வேல்யூவேஷன் வர முடியும், நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் தட் ஹோல் டிரான்சாக்ஷனல் மைண்ட் செட் வேர் பீப்புள் ஆர் சேயிங், நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் நான் இதோட will I really continue with it? I don't know. I'm not very sure about it. And எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளேருந்தே they are starting newer and branching newer out verticals. Could be completely new verticals or it could be just some aligned businesses. ஓகே. நீங்கள் ஒரு 3 புக் எழுதியிருக்கீங்க. புக் எழுதணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? நான் புக்கு எழுதுறது ரொம்ப லேட்டாக எழுதியிருக்கேன். நான் வந்து நிறைய நியூஸ் பேப்பரில் எழுதுவேன், அதுக்கப்புறம் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எழுதுவேன், நிறைய எழுதுவேன். நான்
அகடமிக் நான் எழுதுறது நிறையா எழுதுவேன். இந்த புக்ஸ்லாம் எழுதுறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்போ வந்ததுனாக்க, எங்களோட டாக்டர் ப்ரொஃபஸர் கோபாலகிருஷ்ணன் சார், சார் அவர் வந்து ஹீ வாஸ் அசோசியேட்டட் வித் ஆர் இன்ஸ்டிடியூட். அதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய 2 எக்கானமிஸ்ட் அவள் வந்து ஒரு புக் எழுதின்னு இருந்தா இந்தியா மேலே. அப்போது வந்து தே ஹேட் அப்ரோச்ட் அர்ஜி சார் ஃபார் ரைட்டிங் அன் எஸ்ஸே ஆன் த பாம்பே பிளான். பாம்பே பிளான்னு ஒரு 1940லேயே வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சம் எக்கானமிஸ்ட் ஹெட் கம் அப் வித் அ பிளான் ஃபார் இந்தியா. தோ வி சே 1950லேருந்து தான் பிளானிங் ஸ்டார்ட் ஆச்சு, பட் அவள் முன்னாடியே வந்துட்டா. ஸோ இந்த புக்கில் வந்து நாங்கள் அப்போ ஆர்ஜி சார் அப்ரோச் மீ அண்ட் ஹீ செட், துளசி என்னோட வில் யூ கம் அண்ட் ஒர்க் வித் மீன்னு. ஸோ அப்போது வந்து நான் ஒர்க் பண்ணின போது எனக்கு அவரோட வேலை பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் when we thought about, we were having a discussion எங்கள் இன்ஸ்டிடியூட்டில், we were having a discussion that ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்போ வந்து அதை சொல்லலாம். பிகாஸ் கம்பெனிஸ் நிறையா 10 வருஷத்துக்குள்ளே தே பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஸோ ஒரு கம்பெனி வந்து 100 வருஷம் இருக்கிறது, 20 வருஷத்துலேயே வந்து இட் டசன்ட் கெட் எக்ஸ்டிங்க்ட். அதுக்கு வந்து வாட் ஆர் சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஒரு தீம் எடுத்துட்டு வேலை பண்ணுறது போது ஐ ஒர்க் வித் ஹிம். 2 புக்கு அதில் நான் அவரோட எழுதினேன். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அந்த ஒரு டாப்பிக்கில் எழுதணும்னு நினச்சிட்டோம். என்னோடது ஃபீல்டு வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வேறு. ஸோ இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு 3rd புக் எழுதினோம். ஆசம். நீங்கள் நிறைய பேர் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, டிசிஎஸ், கோடெக், அந்த மாதிரி ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்ஸ் டு அஸ் யூ செட் கார்பரேட்ஸ் டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் எல்லாருமே அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் சொல்கிறதுனால பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது பெரிய லீடர்ஸ் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க? வி ஹேட் கோவிட் ரீசென்ட்லி அண்ட் லாட் ஆஃப் கம்பெனிஸ் because of the bad finance habits they couldn't sustain. Either they didn't know or they consciously did it thinking everything will go well. இப்படி சடனா ஒரு விஷயம் வரும்போது நிறைய விஷயம் டக்குன்னு உடைஞ்சது. ஸோ how do you see that the great leaders or who has built institutions actually would have done whatever they would have done in COVID? See, this has been my lifelong philosophy that leadership is again something. Entrepreneurship is not taught. To me, leadership is not it's not taught. Yes, it comes from right. Leadership is something which can never be taught. Correct. And a lot of what can be prevented, like you said, ஒரு pandemic எப்படி நம்ம வந்து அது சரியா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது, it has to do with a good leader who puts the people before anything else. Right. So there is this concept called hubris. Okay, hubris is the kind of pride that நான் சொல்றது தான் சரி, nobody else can be correct. Right. Now when you're a leader with hubris, you are going to take very very wrong decisions. Right. ஏன்னா நீங்கள் வந்து எடுக்கிற டெசிஷன்ஸ் ஒரு ஈகோ சேம்பரில் எடுக்கிறீங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட எஸ் சார் எஸ் சார் எஸ் சார்னு சொல்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி டெசிஷன் கேன் நெவர் ஒர்க். ஸோ அந்த ஹியூமிலிட்டி, எனக்கு தெரியாது, தேர் ஆர் பீப்புள் ஹூ நோ பெட்டர் தென் மீ, அவள்கிட்ட நான் போய் கேட்கணும் என்ன பண்ணுறதுன்னு. ஐ திங்க் தட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஓகே. அண்ட் ஒரு எம்பத்தி வச்சுண்டு நம்ம வந்து தீஸ் ஹவ் பிகம் பஸ் வேர்ட்ஸ் டுடே. பட் தட்ஸ் சம்திங் விச் ஐ ஃபர்ம்லி பிலீவ் that you cannot be a leader if you do not practice some of these things. Okay. What are the other qualities? இப்போ I'm also in the entrepreneurship. நான் ஒரு 6 to 7 years எனக்கு நான் ஒரு 4 yearsக்கு அப்புறம் தான் இந்த entrepreneurshipங்கிற வேர்டே எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆக்சிடென்டலாக ஒரு கம்பெனின்னு ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிருந்ததே தவிர ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ கம்பெனி வாஸ் ஆஃப்டர் ஈவன் 3-4 years. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயம் இருக்கும்னு புரிய ஆரம்பிக்குது. Now the biggest issue that I am facing today is probably on leadership. Right. People think at me as a leader, but I don't know, right? நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். Luckily this is going well, but this can go a lot better. Right. So absolutely. And I see most of people, the practical difficulty is seniors are, I can either cannot afford seniors right now, or seniors may not be willing to come and join in a small startup, or also some of the CEOs are very reluctant to let go and avangala vida seniors hire panna maatanga. Idukku generally what do you suggest? How do you address this? So I think ஒரு சின்ன வயசுலேருந்தே you need to have the concept of a mentor in your life. Right. Now who's a mentor? A mentor is not someone who's going to charge you money
for the time that he or she spends with you. And I think there are any number of people who are willing to mentor. My team which is here, they know that யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேம் உங்கள்கிட்ட எனக்கு அரை மணி நேரம் பேசணுன்னாக்கா நான் பாக்கி எல்லாத்தையும் என்னோட கேலண்டர்லேருந்து எடுத்துட்டு எப்படியோ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு தடவை அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ ஃபோன் பண்ணுறது எப்போ வேணுமோ பேசுறது. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் திஸ் இஸ் சம்திங் விச் யூ ஆர் ஏபிள் டு ரிலேட் டு. பட் ஆனால் எவ்ரி இண்டஸ்ட்ரியில் எவ்ரி சிச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் ஒரு மென்டார் இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி குட். அந்த மென்டார்கிட்ட நம்ம பேசணுன்னாக்கா தென் தே வில் கிவ் அஸ் த ரைட் அட்வைஸ். ஏன்னா for you to select that right mentor is very important. Correct. Right? You cannot take somebody who's generally going to just tell you நீ பண்றது எல்லாம் நல்லது, otherwise நீ பண்றது எல்லாம் தப்பு. அந்த மாதிரியும் மென்டார் இருக்காங்க, நீ பண்றது எல்லாமே தப்பு. ரைட்? இன்ஃபேக்ட் நான் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தான் அந்த மென்டார் வந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் நான் அப்ளை பண்ணோன்னு இருந்தேன், அந்த ப்ரமோஷன் வந்து அப்ளை பண்ண சொல்லிட்டார். அண்ட் அவளுக்கு புரியல எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரமோஷனுக்காக அப்ளை பண்ணாங்க, கிடச்சிடுத்து. அது 5 வருஷம் முன்னாடியே கிடச்சிருக்கலாம். ஆனால் ஷீ ரியலைஸ் தட் இவருக்கு வந்து நானும் அந்த லெவலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது, அதனால வந்து பண்ண விடலை. So you need to choose your right mentor as well. Okay. Correct. And that mentor can be from somewhere in some other industry also. Right? But it is very important for us to have mentors because I think inni kaalam vandu it has become so stressful. There are so many different pressures, especially for a woman also. There are so many pressures. Just to have someone who can listen to you if you're in a leadership role is very very critical. But முதல்ல பேசும்போது you said there are a lot of people who ping me and ask உங்களை மாதிரி நான் எப்படி ஆறுது அப்படி. இப்போ நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன்னா அதுக்கு ஒரு கேர்ளாக எனக்கான ரீசன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, how did you stick to a career for 3 decades? ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தா they quit very early. Right? They try out different things. நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் somehow I felt மேபி உனக்கு இதான் வருதுன்னு கடவுளாக எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தோணும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் இருக்க மாட்டேங்குது. அது how do you see it today? Do you see that with current students today also? Oh, how I can't tell you. So now I'll just give you a small anecdote. So நான் எப்பெல்லாம் ட்ராவல் பண்ணுறேனோ எங்கெல்லாம் போகிறேனோ I have this habit of easily talking to people, right? ஸோ ஒரு ஃப்ளைட்டில் நான் ஜெய்ப்பூர் போயிட்டு இருந்தேன் அண்ட் என் பக்கத்தில் 2 young MBA graduates. They are managers in some pharmaceutical company. 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா. 2 பேர்ட்டையும் நான் பேசிட்டு இருந்தேன். இந்த பையன் வந்து ஒரு ஐஎம்லேருந்து, நான் லெட் மீ நாட் நேம் த ஐஎம்ஸ், இன்னொரு அந்த பொண்ணு வந்து அவனோட சீனியர் இன் த ஒர்க். ஓகே. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் another ஐஎம். 2 பேரும் பேசுகிற போது அவள் சொன்னால், நாங்கள் வந்து ஐஎம்லேருந்து படிச்சிருக்கோம், நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கோம். ஆனால் இந்த பையன் சொன்னால் ஐ வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட். அவன் நல்ல ஐஎம்லேருந்து படித்து ஹீ வாஸ் இன் அ குட் கம்பெனி. ஹீ செட் 1 வருஷத்துக்கு மேலே எனக்கு வந்து எல்லாமே விட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுத்து எனக்கு வந்து. ஏன்னா டாக்டர்ஸ் யூஸ் டு ட்ரீட் மீ லைக் அப்சல்யூட்லி கிராப் அந்த மாதிரி. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நான் சொன்னேன் நான் டீச்சராக இருக்கேன். உங்களை பார்த்து எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே. நீங்கள் வந்து நான் அப்போது 30 வருஷம் வேலை பண்ணுறது, நீங்கள் 30 வருஷம் வேலை பண்ணுறீங்களா? உங்களை பார்த்து அந்த மாதிரி தெரியறதே இல்லையேன்னு. நான் சொன்னேன் தட்ஸ் பிகாஸ் வாட் எவர் ஐ எம் டூயிங், ஐ மீன் Shikha is here, she'll tell you, this is my philosophy. I never do something if I don't want to. I don't like it. I do only those things which I love. Of course, there are pressures in the institution where you end up doing certain things, or there may be certain other pressures. And that is where I think leadership matters, right? So as a leader, how do you play to people's strengths? Because I believe every human being wants to be happy, right? How do you ensure that that person is happy? Now, why is it that people keep quitting? Adu ninga MBA la parungo na, every time I start my class, I start with the same, some 2 or 3 lines, which is like a philosophy. That, your happiness is in your hands. Money is not going to bring you happiness. Right.
Okay, up to a certain point money is required, but beyond a point money has diminishing marginal utility. Right? எத்தனை தான் நீங்கள் பணத்தை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறீங்க? You need to learn to be happy, and for that you have to decide what is it that gives you happiness. இன்னி தேதிக்கு நான் ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 20 hours I must be working easily. 18 to 20 hours every day I work. Okay, but I am never tired because I enjoy every piece of what I do. So if you enjoy what you do, then where is the work-life balance at all? Correct. You know, so that's how I look at it. Awesome. நீங்கள் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எழுதியிருக்கேன், முன்னெல்லாம் பேப்பர்லலாம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டன்சோ ஏன் காணாமல் போச்சு அப்படின்னு நான் ஒரு ஜிபிடி ஒரு கேஸே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டன்சோ ஏன் காணாமல் போச்சுன்னு நான் ஜிபிடியில் கேட்டேன் அப்படின்னா ஏதோ ஒன்று அது வெளியிலேருந்து கான்டென்ட் எடுத்து கொடுத்துரும். பட் தி ஒரிஜினல் கான்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் அந்த கேஸ் எடுக்கும்போது ஹவு டு யூ ரீச், டு யூ டாக் டு பீப்புள், அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்டா, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது? Both kinds of cases. Okay. One is a case which is a primary data-based case. Then there are secondary cases. Okay. Now, when you look at a primary data-based case, in fact, it is far more difficult to write a primary data case. Yeah. Why? Because suppose say I want to write about Radha. You don't have references anywhere. Yeah. No. If I want to write about Radha, Radha will never allow me to write a case which portrays her in a bad light. That's true. Okay. Yeah. So therefore, நான் வந்து primary data cases எழுதுறது ரொம்ப கம்மி. நான் எழுதுறது மெயின்லி செகண்டரி டேட்டாபேஸ் கேசஸ். அதுலேயும் ரிசர்ச்சில் தெர் இஸ் அ மெத்தடாலஜி கால் ட்ரையாங்குலேஷன். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சைடு வச்சுட்டு நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் சைட்ஸ் டு எனி ஸ்டோரி, ரைட்? அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் எழுதணும். ஸோ தேட் யூ கிவ் அ பேலன்ஸ்ட் வியூ. தட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை கேசஸ் ஆர் ஆல்சோ பெஸ்ட் செல்லர்ஸ் இன் த வேர்ல்டு. we know that. அதனால தான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ரைட். ஸோ இப்போது ஏஐ நிறையா வருது. ஓகே, இப்போது ஐ சி அ ட்ரெண்ட் இங்கே சென்னையிலேயே பார்க்குறேன். இந்த ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியில் நான் ஆக்டிவாக இருக்கிறதுனால ஐ சி அ லாட் ஆஃப் 18 or 19-year-olds ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க, காலேஜ் நான் வந்து அவுட் க்ரௌன் பண்ணிட்டேன் காலேஜு, ஸோ அதனால் நான் வந்து குவிட் பண்ணிட்டேன், நானே வேறு ஏதோ படிக்கிறேன், இல்லை வேறு ஏதோ நான் வந்து ஆல்ரெடி ஆண்டர்ப்ரினர்ஷிப் பண்ணுறேன். 2 parts கொஷின். டிகிரி இல்லாமல் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் பண்ணுறதுங்கிறது அது எப்படி போகுதோ இல்லையோங்கிறத விட do you advise people to do that? And also why do you think இந்த ட்ரான்சிஷன் நடக்கிறது? ஏன்னா இப்போ ஏஐ வருது, அதுக்கான ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் டீச்சர்ஸால் சொல்லிக் கொடுக்க முடியாது. நிறைய காலேஜஸ் ஆர் ஓப்பனிங் அப் நவ் டு டை அப் வித் கார்பரேட்ஸ் வேர் செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கோங்க, டிகிரின்னு ஒன்று முடிச்சா போதுங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஹவு டு யூ see this? See, with all due respect, see, this is some fancy term that entrepreneurship நான் ஒரு கராஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், I have become so big. I think if you can check with CK sir. Yeah. அவரோடது I think it was he who was mentioning about his son who undertook some entrepreneurship. First year ரொம்ப நன்னா பண்ணாங்க. அதுக்கப்புறம் then he went through a complete slide. So if I remember right. Now the reason for that is because up to a certain level you can go with just no knowledge or experiential knowledge, but there has to be some level of financial கூட சொல்ல மாட்டேனா economic literacy ன்னு ஒரு வேர்டு நீங்க யூஸ் பண்ணீங்க முன்னாடி. economic literacy இருக்கிறது ரொம்ப important. What is the meaning of economic literacy? இப்போ நான் என்னோடது காஸ்ட்ஸ் என்ன, வாட் ஆர் மை ஃபிக்ஸ் காஸ்ட், வாட் ஆர் மை வேரியபிள் காஸ்ட். மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் நம்ம காஸ்ட்டை வந்து மினிமம் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். there is no concept called minimum cost. there is something called optimum costs. right? now அதெல்லாம் வந்து உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்க வேண்டும். நான் வந்து பிளாங்கெட்டாக காஸ்ட் கட் பண்ணி நான் வந்து பண்ணுவேன்னாக்கா முடியாது. அதே மாதிரி நான் ஒரு ப்ரைஸை வந்து ஒரு சர்டன் சிச்சுவேஷனில் நான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணணுமா, என்ன பண்ணணும். See, if you're only going on the basis of some experiential knowledge, you will not really have the kind of insight. So according to me, textbook knowledge is not really good. அதே டயத்தில் நம்ம வந்து இந்த ஹிந்தியில் ஜுகாடுன்னு சொல்லுவோம், that is also not good. It has to be a blend of the two. And then again learning never stops. You can't say நான் ஒரு கோர்ஸ் படித்தேன் 30 வருஷம் முன்னாடி அந்த பேசிஸில் நான் வந்து ஓட்டுவேன், அதெல்லாம் it doesn't work. I think today's day and age you have to be completely on your toes in terms of getting knowledge.
ஓகே. நீங்க ஒரு புக் இன்சைட் த போர்ட் ரூம்னே நீங்க எழுதியிருக்கீங்க. இப்ப நாங்கலாம் போர்ட் ரூம்ங்கிற வார்த்தைக்கே வி ஆர் டூ ஏர்லி. ப்ராபப்ளி நான் மட்டும் தான் போர்ட்ல இருக்கேன். நானும் எங்க அப்பாவும் தான் இருக்கோம். ஃபோன் கால்ல முடிஞ்சு போயிடும். பட் ஐ ஆஸ்பயர் டு பில்ட் அ கம்பெனி விச் வில் ஈவென்ச்சுவலி ஹேவ் அ போர்ட். இப்போ நான் வந்து என் கிளைண்ட்டை வந்து நான் வந்து என்னோட போர்டில் ஆட் பண்ணலாமா? இல்லை சம்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சீனியராக இருக்கிறவங்கள ஹூ ஹஸ் டன் திஸ் பிஃபோர் அவங்கள என் போர்டில் ஆட் பண்ணலாமாங்கிற மாதிரிலாம் ஐம் திங்கிங் அண்ட் ட்ரைவிங் டு தட் டைரக்ஷன். ஸோ ஒரு போர்டில் வந்து யூ வில் நாட் ஜஸ்ட் ஹேவ் டெசிஷன் மேக்கர்ஸ். ஒரு கம்பெனிக்கு ஒரு எப்படி ஹெச்ஆர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கோமோ அதே மாதிரி போர்ட்லேயும் அவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது. அப்போது கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது லோவஸ்ட் லெவலில் சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஹையஸ்ட் லெவலில் டெசிஷன் மேக்கிங் லெவலில் பர்டிகுலர்லி வென் எவ்ரிபடி இஸ் அ சீனியர், எவ்ரிபடி ஹேஸ் எக்ஸ்பர்டீஸ், அந்த போர்டில் வர கான்ஃப்ளிக்ஸ் எப்படி நடக்கும்? See, the idea of a board is slightly different from what you are imagining it to be. Okay. When we say board of directors, we are talking about independent people who will look at அந்த கம்பெனி வந்து கவர்னன்ஸ் நார்ம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இல்லையா. why does a company have a board? இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி அன்லிஸ்டடாக இருந்ததுனாக்க then you don't really need a board, right? The minute we are saying even 10% 20% ஷேர் வந்து பப்ளிக்ட இருக்கு, then you need independent directors and a board to ensure that whatever are the interests of the shareholders, அதை வந்து நம்ம we have to take care of that. Most times என்ன ஆகிடுறது, இந்த board of directors யார் வந்து when companies are selecting the board of directors, அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸு தன்னை தெரிஞ்சவாளியே கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்னன்ஸ்னு பார்த்தோன்னாக்க, இப்போது நான் ஒரு ரீசெண்டாக 4-5 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாம் பெரிய நியூஸ் பேப்பர்லேயும், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோ இல்லை மின்ட்டோ இல்லைக்க ஹிந்துவில் கூட எழுதியிருக்கேன், ஹிந்து பிஸ்னஸ் லைனில் எல்லாத்துலேயும் நான் எழுதியிருக்கேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கேன். ஒரு போர்டு வந்து என்ன மாதிரி வேலை பண்ணணும் and what are the kind of problems that can be prevented if you have a good board. இப்போ ஜென்சால்னு ஒரு கம்பெனி இருந்தது. that ஜென்சால் கம்பெனி வந்து பெரிய there has been a lot of controversy over it. அதே மாதிரி இப்போ அந்த சோனா காம்ஸ்டார்னு ஒரு கம்பெனி, இப்போது நேத்திக்கோ மிந்தானத்தோ கேஆர்பிஎல்னு ஒரு கம்பெனி. ஸோ ஆல் தீஸ் கம்பெனிஸ் ஆர் coming under the scrutiny because governance is not there at all, right? Now ஒரு board of directors அவள conflict வருது, it is not something which is very big, right? It doesn't happen like that. In fact, it is the reverse. In a board, and that's what my book also talks about, the problem is that of a group think. What is a group think? Suppose நாங்கள் 4 பேர் board of directorsல இருக்கோம், அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து becomes the ஒரு மாதிரி லீடர்ஷிப் ரோலில் இருக்காங்க, or he's a senior person or she's a senior person. 4 பேர் 5 பேர் வந்து ஒரே மாதிரி பேசுறது, and or they are not willing to dissent with the CEO because especially in a promoter led company. ஏன்னாக்க நம்ம ஒரு போர்டில் இருக்கிறது அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு இது. ஸோ நம்ம ஏதாவது சொன்னோம்னாக்கா அவள் தப்பாக எடுத்துப்பாங்க, அவள் நம்மளை போர்ட்லேருந்து எடுத்துடுவாங்க, அந்த பிரச்சனை ஜாஸ்தியாக வருது. ஸோ கான்ஃப்ளிக்ட், அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ஃப்ளிக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், இட் இஸ் நாட் சம்திங். அண்ட் அஃப்கோர்ஸ் வென் சம்திங் இரப்ட்ஸ், then everybody will back out and say நாங்கள் வந்து சொன்னோம், எங்களை ஒருத்தரும் கேட்கல. நான் ஆக்சுவலாக ஐ ஹட் ரிட்டன் ஒன் ஆர்டிக்கல் இன் த மின்ட். எப்போ ஜெட் வந்து ஃபெயில் ஆச்சோ, ஜெட் ஏர்வேஸ், அப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹி ரோட் டு மீ, he said நீங்கள் உங்கள் மாதிரி அகாடமிக் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் வந்து we have been so disreputed and discredited. இந்த கம்பெனி வந்து எப்போ ஃபெயில் ஆச்சோ நான் வந்து செபிக்கிட்ட எழுதியிருந்தேன், நான் இப்போ வெளியூரில் இருக்கேன், நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் சொன்னேன் மோஸ்ட் வெல்கம், யூ கேன் கம் அண்ட் ஸ்பீக் டு மீ. அப்போ வந்து ஆர்ஜி சருக்கும் வந்து he had marked the mail. I don't know why he did that, but he did that. So the point is that people don't speak up enough. I think that is the issue. Conflicts, நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் வராது. பட் இந்த பீப்புள் டோன்ட் ஸ்பீக் அப்புங்கிற இஷ்யூக்கு இப்போ நார்மலாக கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா தே கால் சம்திங் கால் சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. ரீசெண்டாக நான் பார்த்தேன், தே அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் வை பீப்புள் டோன்ட் ஸ்பீக் அப். ஸோ அதுக்கு டெமோகிராஃபிக்ஸ்லேருந்து, ஏஜ்லேருந்து, டீமோட டைனமிக்ஸ்லேருந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. பட் போர்டில் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது தே ரியலி அந்தளவுக்கு இருக்காது இல்லையா? ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அன் ஓல்டு பாய்ஸ் கிளப் இல்லையா? ஓகே,
ரைட். Yeah. இப்போ நம்ம 4 பேர் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம எழுந்துக்கிறது, நம்ம எங்க போறோம், எங்க சாப்பிடுறோம், எல்லாமே ஒரே நம்மளோட மாதிரி இருக்கு. it's all like that. So I am not denigrating anybody, but if there are corporate governance issues, SEBI வந்து அந்த rules வந்து இன்னமும் it is making it more and more stricter. In fact, my recent article I've written something which I believe is very critical. You know, இனி தேதிக்கு இப்போ நான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆனோனாக்கா நான் வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆனோம், இண்டிபெண்டன்ட் டைரக்டர் எக்ஸாம். ஆனால் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு entrepreneurial கம்பெனி எங்கே ஏதாவது செட்டப் பண்ணி, இட் குட் பி நார்த் ஆஃப் இந்தியா, இட் குட் பி சவுத் ஆஃப் இந்தியா, இட் டசன்ட் மேட்டர், born out of nowhere, okay? And the more I teach entrepreneurs and family businesses, I feel that இவ்வளோ படித்ததுக்கு there is no need for படிக்கிறதுக்கு காரணமே கிடையாது. So when that small business wants to become a listed company, I was going to ask they will become a listed company through the steps that are required for listing. ஆனால் அவளோட மைண்ட் செட் வந்து அதே ஸ்மால் மைண்ட் செட்டாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால என்ன நான் எழுதியிருக்கேனாக்க, நீங்கள் எங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னு வச்சுருக்கீங்களே, ப்ரமோட்டர்ஸ் ஷுட் ஆல்சோ கோ த்ரூ அ சர்டன் எக்ஸாம் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கவர்னன்ஸ். ஏன்னா கவர்னன்ஸ் அவளுக்கு தெரியவே மாட்டேங்கிறது. அவள் வந்து போர்டு வந்து அவளோடது ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கிறா. இஃப் ஐ எம் an independent director, I am not an employee. I am independent, right? So அது வந்து most companies, they don't understand that, especially if they are promoter led companies. Okay, நீங்கள் லிஸ்டிங் பற்றி பேசுனீங்க. ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் டு ஆஸ்க், ஒரு கம்பெனி irrespective ஆஃப் அவங்க எவ்வளோ ரெவென்யூ பண்ணுறாங்களோ, அது பூட் ஸ்ட்ராப்டோ இன்வெஸ்டர் லெட்டோ, கண்டிப்பாக அது IPO போய் தான் ஆகணுமா? Not necessary at all. In fact, see, there are pluses and there are minuses of listing. Yeah. Right? Now, the pluses of listing are that you're getting equity is cheaper than debt, right? So, you're getting a source of equity. But at the same time, when you're looking at equity, it comes with a whole set of strings attached. Yeah. You know, the kind of norms that you have to follow, the kind of regulations that you have to follow, the kind of transparency that you have to follow. Is so immense that it may not be possible for some of these companies to even be able to do it. ஏன்னா அவள் லைஃப்லேயே பண்ணினது கிடையாது. ஸோ IPO பண்ணுறதுக்கு முன்னாடி they have to be, I believe that there has to be a full counseling on what an IPO really They're actually means. getting into.